ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் ஃப்ரூட் பார்ட் 6 7 5 தெரில. இருந்தாலும் ஏதோ ஒரு பார்ட் நம்ம பைரட் தொட்டு போகிறோம். பைரட்ஸ் கைஸ், அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஆஃப்லைனில் விளாண்டு லெவலும் கெயின் பண்ணிட்டேன். 1152. இனிமேல் என்னால் ரைட்ஸும் பண்ண முடியும். அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தீங்கன்னா மீலியில் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஷாக்கிங்கான விஷயம், அப்புறம் ட்ராகன் பிரீத் ஒன்று வாங்கிட்டோம். பிரீத்து நம்ம ஃப்ராக்மெண்ட்ஸு கொடுத்துட்டு அப்புறம் புத்தாவை அவைக்கன் பண்ணிட்டோம் கைஸ். நான் மட்டும் அவைக்கன் பண்ணல, என் கூட சேர்ந்து நிறைய பேர் அவைக்கன் பண்ணாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதுதான் தேவையில்லாத வேலை. நான் அடித்தேன்னா ஒரே அடியில் காலி ஆகிடுவானோ. வாங்க சண்டை போடலாம். ஆள் நம்மளை பிசிபியில் அடிச்சிருக்காங்க கைஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ளேம் ரைடு போயிட்டு ஃப்ராக்மெண்ட்ஸை கலெக்ட் பண்ண போகிறேன். அப்படியே நிற்கிற அடிரா. ஓகே கைஸ், இப்போ பக்கத்தில் போயிட்டு ரெட்டு, ப்ளூ, க்ரீன், அப்புறம் ப்ளூ. ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம கொஞ்ச நாளுக்கு பிளாக் ஃப்ரூட்ஸு இது என்ன பார்ட்னு தெரில கைஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து 27 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டாங்க. எல்லாம் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், ஏன்னா நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைப்ஸில் 4 பேர் கடைசியாக நம்ம கூட லாஸ்ட்டு பார்ட்டுக்கு ஒரு பார்ட் முன்னாடி போட்டிருப்பாங்க, அதில் நம்ம கூட பேசியிருந்துருப்பாங்க நிறைய பேர். அதில் வந்து இந்த மாதிரியே ட்ரேட் பண்ணுங்கள் வேல்யூ அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்கிற மாதிரி தான் இனிமேல் பண்ண போகிறேன். நீங்களும் இதேமாரி ஏதாச்சும் சொல்லணுன்னா அதை சொல்லுங்கள், பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே 4 பேர், அதில் உள்ள 4 பேர் ஒருத்தவங்க வந்து சேனல் வச்சுருக்காங்க. அந்த சேனலையும் மறக்காமல் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. சிப்பை ஹோல்டு பண்ணக்கூடாது, சும்மா எழுதி விட்டு இன்ஸ்டன்ட் ஆன் பண்ணிப்போம். ஆமாம், அங்கே போனால் இன்ஸ்டன்ட் கிடைக்காதா? இருந்தாலும் ஃப்ளேம் ரைடு கொஞ்சம் கஷ்டம்தான் கைஸ், இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். என் தம்பியும் வாய்ஸ் கொடுக்க வந்திருக்கான். கைஸ், இப்போ என் அண்ணன் இந்த ரைடை முடிக்கணும். அப்போ உங்கள் சப்போர்ட் தான் இருக்குது கைஸ். அது மட்டும் இல்லாமல் ட்ராகன் பிரத் வந்து லெவல் 200 கொண்டு போனால் 2 பவர்ஸ் கிடைக்கும். நம்மள்ட்ட பற்றியும் ஒன்று தான் இருக்குது. வாட்டர் மூஃப் என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து நான் 400 லெவல் மேஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே மேஸ்ட்ரி பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல. நம்மளுக்கு வந்து சூப்பர் ஹியூமனா இல்லை காட் ஹியூமனான்னு தெரியல. இருந்தாலும் தண்ணியில் போனாலும் ஒன்றும் ஆகாது. ஈஸி தான். புது ட்ராப்பு தண்ணியில் வச்சு முடிச்சு விட்றது. அப்படி நம்மளால் முடியலன்னா கைஸ் என்ன பண்ணணும்னா பார்த்தியா, இதுக்கு தான் யாரும் ஒன்று தண்ணியில் தள்ளி விடாது, நீங்களே அடி வாங்கிப்பீங்க. நான் சோலோவாக பண்ணுறதுனால கொஞ்சம் லேட்டு தான் அவங்க ஈஸ். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எஸ் போடு. அதுவாடா, என்கிட்ட 3000 ஃப்ராக்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அதில் புத்தாவை அப்கிரேடு போட்டு 1000 ரூபாய்க்கு இது இந்த 6 வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் மிச்ச ஃப்ராக்மெண்ட்ஸை வச்சு இந்த ட்ராகன் பிரத்தை வாங்கிட்டேன். இதே 400 லெவல் கொண்டு போனால் என்ன கிடைக்குன்னு தெரில. இந்த ட்ராகனே இதுதான் அப்கிரேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் தான் புத்தாவை அவைக்கன் தானே பண்ணி வச்சுருக்கேன். நான் தண்ணியிலே போகலாமே. புத்தாவை அவைக்கனே பண்ணாமல் இருந்தது நினப்பில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, போட்டு கொளுத்து அடிக்கிறானுங்க கைஸ். ஸ்டாக் ரீஸ்டார்ட் பண்ணும் கைஸு. ஆனால் கோடெல்லாம் தீர்ந்துருச்சு. அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் வச்சு தான் வாங்கினோம். ஆனால் என்ன ஆச்சுன்னா நான் ஃப்ராக்மெண்ட்ஸு அவன் என்கிட்ட பேசவே மாட்டான்.
நைஸ் குட் டேன்னு சொல்லிட்டு போயிடுறான். நைஸ் வெதர்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே பண்ண மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு லெவல் பிரச்சனை இல்லை, இந்த ஸ்டாக்ஸ் இருக்குல்ல இதில் ஏதாச்சும் ஒன்று மேக்ஸ் பண்ணி ஆகணும் போல், அதனால தான் அப்படி சொல்கிறோன்னு நினைக்கிறேன். அதனால நான் மீலிக்கு போட்டு மேக்ஸ் பண்ணுறேன். நான் மீலி தான் இருக்கிறதுல அதிகமாக வச்சுருக்கேன் எல்லாத்தோட. அதனால் மீலிக்கு போட்டு மேக்ஸ் பண்ண போகிறேன். இந்த ரைடு தான் கைஸ் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரைடு. லாஸ்ட்டாக ஒரு தனியாக ஒரு ஃப்ளேம் ரைடு போட்டேன், அது முடியல. அப்புறம் 2 பேர் வச்சும் போட்டும் முடியல கைஸ். லாஸ்ட் அந்த பாஸ் ஃபைட்டில் நான் அவுட் ஆகிட்டேன். ஆனால் அவன் அவுட் ஆகலன்னு நினைக்கிறேன். அவன் அவுட் ஆகலை போல், அவன் யாருன்னு தெரியாது. அவன் சும்மா வரேன்னா ஃப்ளேம் ரைடுக்கு அழைச்சிட்டு போக முடியுமா? நான் அவனும் புத்தா அவைக்கன்னு தான் பண்ணி வச்சுருக்கான். அந்த காசு இல்லைன்னா, ஆனால் அவனுக்கு தெரியாது போல் இது ஃப்ரூட்ஸை ட்ரேட் பண்ணி எடுக்கலான்ட்டு. கைஸ் நம்மளுக்கு வந்து க்ளோல் மாஸ்க்குன்னு ஒன்று இருக்கும்ல, அது நம்மளுக்கு வேணும் கைஸ். கைஸ் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஏஞ்சல் V2 பண்ணிட்டேன். V3 பண்ணுறதுக்கு ரிப்பிந்திரா அடித்தாகணுமா கைஸ்? என்னன்னே தெரியல, வரவே மாட்டேங்குது V2. அவன் என்ன சொன்னான்னா ஒன் ஆஃப் மை கைண்ட் அடிங்கிறான். எப்படின்னா கூட இந்த ஏஞ்சல் V1 V2 V3 V4 இருப்பாங்களே, அவங்கள V3 உள்ளவன் V2 உள்ளவன் எல்லாரையும் அடித்து பார்த்தேன், ஒர்க்கே ஆக மாட்டேங்குது கைஸ். என்னன்ட்டு ஓ நெட்லாகா, அதே நெட்லாகாடா, சத்தியமில் கட்டுப்போம். ஓகே தண்ணி போய்ப்போம் கைஸ். ஓகே வந்துச்சு. ஓ ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க பாருங்க கைஸ், இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா நம்ம தோச்சு எடுத்துருப்பானோ. ஐயோ கைஸ் இந்த நெட்டாலே போயிடுச்சு கைஸ். ஓகே கைஸ் ஃப்ளேம் ரைடே முடிக்க முடியல, நம்மள ஆட்டன் கொள்ள சமன் பண்ணிட்டான். என்னடா அது நெட் பக்கே. கைஸ் அது மட்டும் இல்லாமல் என்னால் வந்து ஸ்மோக் அட்மிரால் வரைக்கும் அடிக்க முடியும். நீ எத்தனை லெவலில் இருந்தால் அடுத்த இதுக்கு போக முடியும்னு தெரில கைஸ். ஓ ஓகே கைஸ் விட்ட இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்மோக் அட்மிரால் எடுத்துப்போம் கைஸ். அந்த குஸ்ட் எடுத்துகிட்டு போய் பண்ணுவோம். ஆனால் பிளாக் ஃப்ரூட்ஸில் என்ன ஒரு போர்னால் நம்மளால் 2 XP கோடு இல்லாமல் நம்மளால் கிரைண்ட் பண்ணவே முடியாது. அப்படி கிரைண்ட் பண்ணி முடியவே முடியாது கைஸ். அப்படி கிரைண்ட் பண்ணிட்டா வச்சிங்களா உனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டே தரான்டா. போங்க, ஒரு சீட் கோடு யூஸ் பண்ணக்கூடாது, ரோப்ளாக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அந்தமாரி அவனாச்சும் பிளேயர் இருந்தானா வர சொல்லி, அவனால் முடிஞ்சான் அந்த கேமை பீட் பண்ணியாட்ட சொல்லு ப்ரோ. நான் ஒத்துக்கிறேன் ஈஸியாக பிளாக் ஃப்ரூட்டை பீட் பண்ணலான்ட்டு. பிளாக் ஃப்ரூட் கொஞ்சம் ஈஸி தான், பட் ஆனால் என்ன இந்த பாசஸ் லாஸ்ட்டு ஒருத்தவங்க இருக்கானு பேர், அவனுங்க தான் இங்கே சவர விடுவானோ. ஓகே இந்த வீடியோக்கான ஒரு ஃப்ரூட் ஸ்பின்னை போட்டுடலாம். இன்ஸ்டன்ட் ஆஃப் பண்ணிப்போம். இந்த வீடியோக்கான ஒரு ஃப்ரூட் ஸ்பின் வந்து கெஃபேயில் டெலிபோர்ட் ஆகிடும். கெஃபேக்கே க்ளோஸ் ஆகிறோம். எவ்வளோடா ஜியோலிஸ் காசு? ஐயோ போங்கடா. இருந்தாலும் ஒரு ஸ்பின்னை போடுவோமே கடவுளே. ஒரு நல்ல ஃப்ரூட்டு சத்தியம்னே ராய்க்கிட்டு என்னத்துக்கு தரீங்கன்னு புரியலடா. இதெல்லாம் 5000 ரூபாய்க்கு இருக்க வேண்டிய ஃப்ரூட்டா? ஏதோ ஒன்று ரியாலிஸ் திருப்பி நான் ஒன்றெல்லாம் வரணும். இது ஸ்டோர் பண்ணி வச்சுப்போங்க கைஸ். நம்மளுக்கு ரைடு போகிறதுக்கு யூஸ் ஆகும். எனக்கு 2 வாட்டி தொடர்ந்து இதோட ராக்கெட் கிடச்சிச்சு. என்ன பண்ணுறது, கிடச்சிட்டு தான் அதுதான் கிடைக்கிது, வேறு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. புத்தா ஸ்டாக்கில் இருக்கா, இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்டாக்கில் இருக்காதா? இல்லை அந்த டவ்வு அதெல்லாம் ஸ்டாக்கில் வராதுடா உங்களுக்கு. என்ன புரியல ரைஸ். இந்த புத்தா கூட ஸ்டாக்கில் வராது ரைஸ். இவங்கள்ட்ட எதுவுமே ஸ்டாக்கில் வராதாடா ஈஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்ல மறந்துட்டேன், நீங்களே பார்த்துருப்பீங்க, கிராவிட்டி பிளேடு கிடச்சிரும் எனக்கு. சாரி மறந்துட்டு இது உள்ளே போயிட்டுருக்கேன். எங்கடா எல்லாம் இந்த மேலே உள்ள செஸ்ட்டு மட்டும் கலெக்ட் பண்ணிடுறானோ. இவனுங்க கூட ட்ரேட் பண்ணுவோம். டவு கேட்போமா? டவு ப்ரோ டவு வச்சிருக்கியா? 7 கோல்டு.
கிளிச்சு பாட்டு இறக்கும் அதே கிளிச்சாக இருப்பான் நீ அடுத்தது நம்ம டவ் சாப்பிட்றதுனா இருக்கும் நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம டவ் சாப்பிடுவோன்ட்டு ஏன் திருப்பி டவ்வை விட்டோம்னா ரெயின் பண்ண முடியல தான் விட்டோம் அதில் எம்மௌண்ட் நம்மள்கிட்ட இல்லை நம்மனா என்ஜாயின் பண்ணவே இல்லை ப்ரோ டவ் வச்சிருக்கியா ப்ரோ டவ் வச்சிருக்கியா டவ் இருந்தால் கொடு ப்ரோ ஏஸ் இது எல்லா டபிள்யூவா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க நான் இப்போதைக்கு ட்ரேடு பண்ணுறேன் எதுக்கோ ஓகே ட்ரேடு பண்ணுறேன் கைஸ் நான் என்ன கைஸ் ஆகும் ஓகே அவன்கிட்ட டவுன் இல்லையா ஓகே கைஸ் இந்த வீடியோவில் வேறு எதுவும் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை வேணா அடுத்த வீடியோ நான் உங்களுக்காக சிபி ஸ்டண்டிங் போடுறேன் ஓகே கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய் டாடா சி யூ குட் பை பாய் 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 பாய்